ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கு தீது புரியாத தெய்வமே, ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கு தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனிமுதலே இந்த நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ விநாயக முருகப்பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் 2 கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கின்ற, முக்கியமான 2 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற, ஒன்று குரு பகவான், மற்றொரு கிரகம் சனி பகவான். இந்த 2 கிரகங்களுமே தற்சமயம்தான் இந்த மே மாதத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஏப்ரல் மாதம்தான் அதிச்சாரமாகவும், அதே சமயத்தில் குரு பயிற்சியாகவும் மீனராசிக்கு வந்திருக்கிறார். சனி பகவானை பொறுத்தவரையிலே கும்பராசியில் அதிச்சாரம் பெற்று ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். அதே போல் குருவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குரு பகவான் மீனராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அன்பு நேயர்களே, அதே போல் 2 கிரகம் உச்சம் பெற்று விளங்குகின்றன. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் மீனராசியிலே உச்சம் பெறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே அவர் அங்கே தான் இருக்கார். அதே போல் மே மாதத்தில் முதல் ஒரு 15 நாட்கள் சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். இல்லை, கூடுதலாக என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், குரு சுக்கிரன் யோகத்தை பொறுத்தவரை இது மகாலட்சுமி யோகமாக கருதப்படுகிறது. அதே போல் சூரியன் ராகுவுடைய தொடர்பு அரசியலுக்கும் அரசாங்கத்திற்கும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கும் வலுப்பெற்று விளங்கக்கூடியதாகவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரக காம்பினேஷனாக விளங்குகிறது. அதே போல் சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை பொறுத்தவரையிலே அரசியல் கழகங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சவால் விடுக்கும் வகையில் செயல்படக்கூடிய விஷயங்கள், அதே போல் பதற்றமான விஷயங்கள், அடிக்கடி அந்த போராட்டங்கள், எதிர்ப்புகள், இதெல்லாம் இந்த மே மாதத்தில் நிறையவே நம்ம ஜென்ரலாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த சனி செவ்வாயுடைய சேர்க்கையாகட்டும், சனி சூரியன் ராகுடைய தொடர்பு, இதெல்லாம் அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலியையும் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு போக்கையும் ஏற்படுத்துவதாக அமைகிறது. அப்போ அரசு அதிகாரிகள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை அதிகாரிகள் அல்லது நாடு பாரத தேசம் முழுவதும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இராணுவம், உயர் அதிகாரிகள் போன்ற விஷயங்களில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, கலவரங்கள் சம்பந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து பொதுவாகவே இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் பணவரவு அதிகமானதாகவே இருக்கும். எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ இந்த கிரக காம்பினேஷனை வைத்துக்கொண்டு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்துடுவோம். பாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகவும் மகிழ்ச்சியான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே மகர ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியை விட்டு வெளியில் போயிருக்காரு. பொதுவாக நான் வேடிக்கையாக சொல்வது உண்டு, மற்ற எல்லா 10 ராசி அன்பர்களும் மகரம் கும்பத்தை தவிர மற்ற எல்லா ராசி அன்பர்களும் அந்தந்த ராசிநாதன் வீட்டுக்கு வராங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் மகரம் கும்பம் இந்த 2 ராசி அன்பர்கள் மட்டும் ராசிநாதன் ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வராருன்னா ரொம்ப பயந்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள், பயப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு. அப்போது ஜென்மசனியில் அவதிப்பட்டு வந்த மகர ராசி என்பர்களே, இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு விமோசனம், விடுதலை. இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தது. ஆனால் 7.5 சனி முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் அது இன்னும் ஒரு 2.5 வருஷம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு 10 நிமிஷம் தண்ணிக்குள்ளே இருந்து தாக்கு பிடிச்சிட்டு வெளியில் வந்த உடனே எப்படி நீங்கள் ஒரு ப்ரீத்திங் விடுவீங்களோ அதை போல் ஆசுவாசப்படுத்தி கொள்வீங்களோ, உங்களை எப்படி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு தயார் பண்ணி கொள்வீங்களோ அதை போல்
தண்ணீரில் இருந்து மேல் வந்த தவளையைப் போல கொஞ்சம் பிரீத்திங் டைம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மகர ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 2 ராசிநாதன். இது ஒரு சிறப்பு. அவர் ஜென்மத்தில் இருந்த வரையிலும், உங்கள் ராசியில் சனி பகவான் இருந்த வரையிலும் அவரால் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை. உங்களுடைய அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறதே அவருக்கு டைம் சரியாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ராசிக்கு 2வது வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போ தனகாரகனாக அங்கு அவர் மாறிவிடுகிறார். மகர ராசி அன்பர்களே, இனிமேல் உங்களுக்கு பணங்காசு வந்து சேரும். இனிமேல் பண வரவு உங்களுக்கு உண்டு. தனுசு மகர ராசி நேயர்களே, மகர ராசியை பொறுத்தவரையில் ஏகப்பட்ட கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கையில் வச்சிருந்த காசு எல்லாம் காலி சாமி. இடமா பிரச்சனை, வீடா பிரச்சனை, சம்பாதிப்பா இல்லை, வருமானமே இல்லை சாமி, எந்த வேலையுமே செய்ய முடியலை, எதையும் சம்பாதிக்கவும் முடியவில்லை, வருமானம் குறைஞ்சு போச்சு, தொழில் வாய்ப்புகள் ரொம்ப அடிமட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவாகவே சொல்லிக்கிட்டு இருந்த மகர ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய காலம், இந்த மாதமே உங்களுக்கு சிறப்பு, நன்மை தரக்கூடிய மாதமாகவும் வருமானம் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. அப்போ சனி பகவான் 2லே அமைந்து உங்கள் ராசிக்கு கேந்திர அதிபதியாகவும் லாபஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவானும் 2ல் அமைகிறார். மகர ராசி என்பவர்களே, லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய 4-11க்கு உடைய 4-10க்குடைய செவ்வாய், 4-10க்குடைய செவ்வாய், கேந்திர 2 கேந்திர ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவானும் எங்கே அமைகிறாருங்க? மகர ராசிக்கு 2லே அமர்கிறார். அப்போ தொழில் அதிபதியும் அவரே, தொழில் ஸ்தான அதிபதியும் செவ்வாயே. இப்போ இங்கே என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மகர ராசி என்பர்களே, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பூமி சார்ந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட், அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ அரசியல் கை கொடுக்கும். அரசியலில் ஈடுபட்ட, ஏன் கேளுங்க, மகர ராசிக்கு 4ஆம் அதிபதி 2ல், அந்த 4ல் உங்கள் ராசிக்கு 8க்குடையவன் உச்சம் பெறுகிறார். கேந்திரஸ்தானத்தில் 8ஆம் அதிபதி கேந்திரஸ்தானத்தில் உச்சம். கூட யார் இருக்கா? ராகு இருக்கிறார். இந்த ராகு சூரியன் தொடர்பு, 8ஆம் அதிபதியோடு ராகு தொடர்பு, அதுவும் கேந்திரஸ்தானத்தில் என்று சொல்கின்ற பொழுது அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், காவல்துறை அதிகாரிகள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், நேவி மற்றும் விமானப்படை போன்ற அந்த கப்பல் படை போன்ற அந்த யூனிஃபார்ம் போட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டிங் அந்த பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கு எல்லாம் நல்ல பதவி உயர்வு, வருமானம், மறைமுகமான வருமானம் இருக்கும். அரசு அதிகாரிகளுக்கு மறைமுக வருமானம் இருக்கும். இந்த அரசியல் சார்ந்து இந்த நான் சொன்ன இந்த 5 சப்ஜெக்ட் உடையவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசினியர்கள் பொதுவாக மகர ராசிக்கு 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சுகஸ்தானங்கள், வண்டி வாகன யோகங்கள் ஏற்படும். வண்டி வாகன யோகங்கள், யாராவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலாம், ஒரு வண்டி, ஒரு கார் வாங்கி தரலாம், ஒரு 2 வீலர் வாங்கி தரலாம், ஒரு பெரிய நல்ல சொகுசு கார் ஒன்று உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணலாம். அப்போ வண்டி வாகன யோகங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், சுகஸ்தானங்கள் அதிகரிக்கும். அதே போல் மங்களகரமான விசேஷங்கள் நடைபெறும். மறைமுகமான வருமானமும், நல்ல வருமானம், அதிர்ஷ்டம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, எனக்கு நினச்சே பார்க்கல சார் இந்த வருமானம் வரணும்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திடீர் வருமானங்கள் ஏற்படும். சரி, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்? பிஸ்னஸ் எப்படி சாமி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு சுய தொழிலாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், ஒரு கம்பெனி 10 பேர் வேலை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் கம்பெனி,
மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, பேக்கிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர், 1000 பேர், 3000 பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், சிப்காட் சம்மந்தப்பட்டது, தொழில் நிறுவனங்கள், ஐடி செக்டர்ஸ், ஐடி பிஸ்னஸ் சென்டர்ஸ், ஐடியில் ரெண்டல் பிஸ்னஸ் சென்டர்ஸ், மால், ஷோரூம்ஸ், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட அந்த தொழில் செய்யக்கூடிய பணங்காசு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கொடுத்து வாங்கக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட், பில்டர் சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு, ஜுவல்லரி, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஷோரூம் வச்சுருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள். ஏன்னா மீடியா துறையில் எத்தனையோ அன்பர்கள், எத்தனையோ மீடியா துறையில் அவங்க எத்தனை மாதிரியான கஷ்டங்களில், கடன் சுமைகள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். மீடியா துறையை சார்ந்தவர்கள். அப்போ எந்த தொழில் செய்பவர், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட், அதே போல் கார்மெண்ட்ஸ். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே மகர ராசி என்பர்களே 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். மகரத்திற்கு 10 சுக்கிரனுடைய வீடு. அந்த 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலே உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், தொழில்துறையில் சிறந்து விளங்குவீங்க, லாபம் அதிகரிக்கும். அந்த லாபம் அதிகரித்தது என்று சொன்னால் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது, குறித்த நேரத்தில் பணத்தை திருப்பி கொடுப்பது என்று பல நன்மைகள் நடைபெறும் மகர ராசி அன்பர்களே. அப்போ கடன் சுமைகள், வம்பு வழக்குகள் இவை குறையும். விண்படி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கு தலைகுனிவு, சிறை தண்டனை அனுபவிப்பது, அதே போல் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், வழக்குகளில் தோல்வி, இதிலிருந்து விடுபடுவீர்கள் மகர ராசி அன்பர்களே. அது போச்சுன்னு சொன்னாக்கா அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது உள்ளூர் வேலையோ, வெளியூர் வேலையோ, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், எனி ஒன். அப்போ நீங்கள் எந்த தொழில், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், புதிய வேலை கிடைக்கும். 6 மாதம் ஆகுது சாமி, நான் வேலைக்கு போயிட்டு, எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போய் 6 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, இப்போ தான் வேலை போச்சு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்களே உங்களுக்கு வேலை கிடைக்கும். சாமி எனக்கு ஒரு நல்ல ரேங்க், நல்ல ஒரு பொசிஷனில் கிடைக்குமா, நான் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா, டெவலப்மெண்ட் கிடைக்குமா, வளர்ச்சி இருக்குமா, நான் ஒரு சிஇஓ, ஒரு டைரக்டர், ஒரு சேர்மன், ஒரு செக்ரட்டரி, ஒரு சீஃப் செக்ரட்டரி, அந்த மாதிரி ரேங்கில் நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு அந்த சேர்மன் போஸ்டிங் கிடைக்குமா, அந்த மாதிரி உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டு. இடமாற்றங்கள், பதவி மாற்றங்கள், பணியிடை மாற்றங்கள், ஜாப் சேஞ்சஸ் இதெல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் சரியான வழிபாடுகள் அவசியம், சரியான பிராயச்சித்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதை மகர ராசி என்பவர்களே உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மனக்குழப்பங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால், உடல்நல குறைவுகள் இருக்குமே ஆனால் அதிலிருந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆப்ரேஷன் வச்சுருக்கோம் சாமி, ஆப்ரேஷன் பண்ணலாமா, அதெல்லாம் வந்து அதை அவாய்ட் பண்ணலாமா, இது எப்படி ஃபிசியோதெரப்பிலே கொண்டு போகலாமா, மருந்து மாத்திரையை மருத்துவத்தை மாற்றலாமா, சித்தா எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் குறையும். மந்திர மாந்திரிக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், பால அரிஷ்டங்கள், செய்வினை கோளாறுகள், வசியம் சம்பந்தப்பட்டது, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள், மறைமுகமான பிரச்சனைகள், அதிகாரம் செய்வது, மிரட்டுவது, பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால்
அவையெல்லாம் கூட குறையும் மகர ராசி அன்பர்களே. அதே போலத்தான் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மகர ராசி என்பவர்களே சிறப்பானதாகவே அமைகிறது. ஒற்றுமை மேம்படும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எங்கள் வீட்டுக்காரர் அப்படி பண்ணிட்டார், என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, என் பொண்ணு அப்படி பண்ணிடுச்சு, பிரிஞ்சு போயிடுச்சு, சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போயிடுச்சு, என் பையன் வெளியே போயிட்டா சாமி, இப்படி தப்பு பண்ணிட்டா சாமி, குடும்பம் தலைகுனிவாக உள்ளது, வெளியில் தலகாட்ட முடியல சாமி, என் பொண்ணு ஏமாத்திடுச்சு, இந்த மாதிரி அவசியம் சம்பந்தப்பட்டது. அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நேரம் பிறக்குது. அப்போ அது அந்த காலத்தை பயன்படுத்தி, இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி சரியான வழிபாடுகள் செய்யுங்கள் மகர ராசி அன்பர்கள். அதே போலத்தான் திருமண யோகம். மகர ராசிக்கு திருமண யோகம் எப்போதும் உண்டு. ஏன்னா ராசிக்கு 7 சனி பார்த்தால் அதனால் தடைப்பட்டதுன்னு சொல்லலாம். இப்பொழுது அந்த தடை விலகியது. அதனால் திருமணம் பார்த்திங்கனாக்கா முதல் திருமணம், 2வது திருமணம், மறுமணங்கள், இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் நல்ல நேரம் பிறந்திருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம். 5லே சூரியன் இந்த மாதம் 15 தேதிக்கு பிறகு 5இல் சூரியன் புதனுடைய காம்பினேஷன் வருது. ஸோ வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள், பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குளிர் பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மலை பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய திருப்பதி அது மாதிரி போய் தங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் ஏற்படும். எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு இந்த மே மாதம் ஒரு மகிழ்ச்சியான இன்பகரமான மாதமாக அமைகிறது. அன்பு நேயர்களே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய, அனைத்துமாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா வாராகி அம்பாளுக்கு அதிவிரைவில் மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் நல்ல இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு எத்தனையோ ஃபோன் கால்ஸ் வருது, சிட்டியிலேருந்தே வருது. இன்னும் கூட சொல்லப்போனால் ஒரு அன்பு தெய்வம், ஒரு படுவில் ஒரு பெரிய இத்தனை வீடுகள் கட்டுறோம் சார், ஒரு 600 வீடு கட்டுறோம், நாங்கள் ஒரு ஃப்ரண்ட்டில் 2 கிரவுண்ட் போல தொடங்க கட்டுங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்படி கோயம்புத்தூர், திருப்பூர், பழனி, அரக்கோணம், பல இடங்களிலிருந்து என் அன்பு தெய்வங்கள் இந்த நாங்கள் இடம் தரோம், நீங்கள் இங்கே வந்து கோவில் இத்தனை ஏக்கர் தரோம், 2 ஏக்கர் தரோம், 1 ஏக்கர் அப்படின்லாம் ஃபோன் கால்ஸ் வருது. மிக்க மகிழ்ச்சியின் அன்பு சொந்தங்களே, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கான தமிழ்நாடு முழுவதும் நல்ல இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம், கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமேயானால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, ஆலய கும்பாபிஷேகங்கள், உலகம் முழுவதும் தெய்வ திருமணங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், பிராயச்சித்த பரிகார ஹோமங்கள், தேவ பிரசன்னம், ஆலயத்தில் உள்ள குறைபாடுகள், ஊருக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள், இவற்றை அறிவதற்கும், அதே போல் திருமண வைபவம், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், சதாபிஷேகம், திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள் அனைத்தும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.